ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ. காலையில எந்திரிச்சு வரும்போதே மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. ரொம்ப பெரிய மழைலாம் இல்ல. லைட்டா தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனாலுமே விறகடுப்புல வந்து பத்த வைக்க முடியாது. ஏன்னா விறகெல்லாம் கொஞ்சம் ஈரமா இருக்குமா, சரியாவே தீ எரியாது. அதனால கேஸ் அடுப்புலயே வந்துட்டு சோறு வச்சுட்டேன். இன்னைக்கு தான் வந்து காயெல்லாம் வாங்க போலாம் அப்படின்னு நெனச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து மழை பெஞ்சுட்டு இருக்கனால போறேனா என்னன்னு தெரியல. காலையில குழம்புக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னனால, ஹஸ்பண்ட் காலையிலேயே வந்துட்டு மீன் வாங்கி குடுத்துட்டாங்க. நெத்தலி மீன் தான் வந்து வாங்கி தந்திருந்தாங்க. நான் வந்து காத்து மழையா இருக்குதே, மீனெல்லாம் எங்க கிடைக்கும்? அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா எங்க கிடைக்கும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா மீன் உண்மையாவுமே சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் நெறையவே அதில வந்து கொஞ்சம் வந்து பொரிக்கிறதுக்கும், கொஞ்சம் வந்து குழம்புக்கும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து கழுவ போட்டிருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில கொஞ்சம் வெண்டைக்காய் மட்டும் தான் பாக்கி இருந்துச்சு. அத வந்து பொரியல் பண்ணிறலாம் அப்படின்ட்டு அதையுமே எடுத்து கட் பண்ணிட்டேன். மீன் கடைக்கு போயிட்டு வரும்போதே கொஞ்சம் பழமுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில அந்த குட்டி பழம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 4 பழம் சாப்பிட்டா தான் ஒரு பழத்துக்கு சமம். ஆனா வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அந்த பழம் பிடிக்குமா? அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணிட்டேன். இனி கடைசியா தேங்காய் மட்டும் போட்டு இறக்க வேண்டியது தான். மீன் குழம்புமே ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருந்துச்சு. கழுவி வச்ச மீனையுமே வந்து அதுக்குள்ள வந்து போட்டுட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பில மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா, மீன் குழம்புமே ரெடி தான். அப்புறம் வெண்டைக்காய் பொரியலும் தேங்காய் போட்டு இறக்கிட்டேன். அப்படியே வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து எல்லாம் பேக் பண்ணி குடுத்து விட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டு மோஸ்ட்லி டிஃபன் சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. எனக்கும் பிள்ளைங்களுக்கும் தான் டிஃபன் வந்து வைக்கிறது. அப்புறம் வந்து தோசையும் சுட்டு தக்காளி சட்னியும் வச்சு நானும் பிள்ளைங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். எங்களோட காலையில டிஃபன், லஞ்ச் எல்லாமே இதுதான். என்னோட மார்னிங் ரொட்டீன் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.